சண்டே ஃபுல்லாக வீட்டில் படுத்து படுத்து ரொம்ப போர் அடித்ததுனால வெளில சுற்ற போகலான்னு அப்படியே கிளம்பி தான் நாங்கள் ஃபுட் கோர்ட்டுக்கு போனோம். எங்கன்னா அம்பத்தூர் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் இருக்க ஃபுட் கோர்ட் தான் போயிருந்தோம். ஹாப்பி ஃபுட் கோர்ட்னு நினைக்கிறேன். ஸோ இருக்கிற எல்லா கடையும் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக நாங்கள் வந்து இந்த ரோஸ்டருக்கு தான் வந்தோம். ஏன்னா என் புள்ள ஜூஸ் வேணும்னு அடம் பிடிச்சதுனால பல மணி நேரம் ஃப்ரெஷ் ஜூஸ் கடை முன்னாடி நின்றுட்டு மொஜிட்டோ குடிக்கலான்னு இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து ப்ளூ கராக்கி மொஜிட்டோ தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவரும் சூப்பராக போட்டார். இங்கே வந்து ஸ்டீம்டு மோமோஸ் கிடைக்கிது அண்ட் சாண்ட்விச் அண்ட் அந்த லேஸ் பேக்கெட்டில் சிக்கன்லாம் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அது எல்லாமே இங்கே கிடைக்கிது. ஸோ மொஜிட்டோ வந்து 70 rupees நினைக்கிறேன். வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் மொஜிக்கு நல்லா குடிச்சது. அப்புறமா பக்கத்தில் வந்து தோசை கடை இருந்தது. தோசை கடாய்னு நினைக்கிறேன். வெரைட்டி தோசையெல்லாம் இருக்கும்ல, அந்த கடை தான். எனக்கு கொஞ்சம் காரமாக வேண்டாம், மைல்டாக வேணும்னு சொல்லிட்டு சீஸ் பன்னீர் பொடி தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுலேயே செஷ்வான் இருக்குது, மசாலா இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பரோட்டாஸ் அண்டு தோசை இங்கே கிடைக்கிது. வெஜிடேரியன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். இது கூட சாம்பார் 3 வகையான சட்னி கொடுத்துருந்தாங்க. கார சட்னி, தேங்காய் சட்னி அண்ட் புதினா சட்னி. எல்லாத்தையும் விட புதினா சட்னி அல்டிமேட். உண்மையாக சொல்லணும், சூப்பராகவே இருந்துச்சு. இது ஸோ தோசை பீஸ் எடுத்து 3 சட்னியில் சாம்பாரில் தொட்டு நல்லா டிப் அடித்து சாப்பிட்டேன். ஐ திங்க் 120 rupees நினைக்கிறேன் இந்த தோசை. அண்ட் தென் பக்கத்துலேயே வந்து வுட் ஃபயர் தாபா பிரியாணி. ஸோ பிரியாணியோட ஃபைனலாக முடிக்கலாம். பிரியாணி இல்லாமல் எப்படி ஒரு சண்டேன்னு சொல்லிட்டு தான் பிரியாணி சாப்பிட போயிருந்தோம். பாப்பாவை என்ஜாய் பண்ணி நல்லா பிரியாணி சாப்பிட்டான். பிரெட் அல்வா தான் அல்டிமேட், செம்ம சாஃப்டாக இருந்தது. பிரியாணியுமே சூப்பராக இருந்தது. இது கூட லாலிபாப் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நீங்கள் உங்கள் சண்டேவை எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.